இப்போ வரைக்குமே லீடிங்ல வந்து தாவேகா தான் 100 தொகுதிக்கு மேல இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ஏம்மா ஆட்சி வந்து மாறணுமா? ஏன்னா நான் வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லுமா, அவங்க ஆட்சி ஆண்டாங்க, எவ்வளோ கொள்ளை வச்சாங்க போனாங்க, அரசியலுக்கு அதில் நம்பிச்சல் புதுசாக வந்துருங்க, அவங்க இன்னும் அமைப்பு செய்கிறாங்க, அது பார்க்கணுமா? வெற்றி பெறுமா தாவேகா? நிச்சயமாக அவர் தான் முதலமைச்சர். ஏடிஎம்கே தான் எதிர்கட்சி, திமுக இல்லை. கண்டிப்பாக வின் பண்ணலாம். கண்டிப்பாக எதிர்பார்த்தீங்களா தாவேகா இத்தனை முன்னிலையில இருக்கும் அப்படின்னு? இல்லை, எதிர்பார்க்கல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். கருத்து கணிப்புலலாம் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் திமுக 3ஆம் இடத்துல தான் இருக்கு, செகண்ட் லீடிங்ல கூட இல்லை. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு எப்படி பார்க்குறதுன்னு தெரில. ஆனால் விஜய் வந்து நல்லது. கணிப்புலாம் வந்து திமுக தான் வரும்னு சொன்னாங்க. கருத்து கணிப்பு இல்லை, கணிப்பு எல்லாம் அவனுங்க பணம் கொடுத்து எல்லாரும் இந்த மீடியாக்காரங்க எல்லாருக்கும் காசு கொடுத்து பண்ண வச்சது. அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. விஜய் தான் வருவார். இன்னைக்கு நைட்டு தமிழ்நாடு முழுக்க தாவேகா வேணார் அராஜகம் பண்ணுவோம். இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு அராஜகம்னா, இன்னைக்கு ஒரு நாள் இவனுங்க பண்ண கூத்துக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தான் விடை. நீங்க பாருங்க, தமிழகம் முழுவதும் தாவேகா வேணார் கொண்டாட்டம் செய்தியில போடுங்க. அவ்வளோதான், நம்ம தான் விசிலடி. இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன்ல இதுதான் ஒழுங்கா நடந்திருக்கு, அதுதான் உண்மை. இது வரைக்கும் எந்த இப்போ வரைக்கும் வாக்கு எண்ணிக்கையில் வந்து தாவேகா தான் முன்னிலையில் இருக்கு. நீ அங்கே எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பாக எதிர்பார்த்தோம். விஜய் தான் வருவார்னு எதிர்பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி அண்ணன் தான் வந்தார். 110 சீட்டு கண்டிப்பாக. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, 118 சீட் அடிப்பார். டிஎம்கே அடிச்சு ஓட விடுவோம். நம்ம தான் இந்தாங்க பாருங்க, விசில் தான். நீங்கள் எதிர்பார்த்தீங்களா தாவேகா இத்தனை தொகுதியில் வந்து முன்னிலையில் இருக்கும்? தொகுதி இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கலக்கா. பெரம்பூர்லனா டிஎம்கே கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் ஏரியாலே பசங்க ஃபுல்லாக டிஎம்கே தான். இப்போ திடீர்னு பார்த்தா எல்லாத்தையும் டிவிகே. நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்று இது. ஆனால் காலிலேருந்து நாங்கள் பார்க்குறோம், அந்த 100 தாண்டாரு, 100 கிலோ இறங்கவே இல்லை. 107 108 கான்ஸ்டண்ட்டாக நிற்கிறாரு அவர். அவ்வளோதான், நாம் ஆட்சி அமைக்கிறோம் நான் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, அடுத்த எம்ஜிஆர் வந்து விஜய் தான் சொன்னாங்களே, அது உண்மை ஆயிடுமா? வரலாற்று படைக்குமா தாவேகா? அவ்வளோதாங்க. இப்போ ஆட்சி அமைச்சிருச்சுன்னா, இது வரைக்கும் வந்து முதல்ல சுயேட்சையாக நின்று எம்ஜிஆர் தான் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ இவர் ஜெயிச்சார்னா அதான உண்மை. நடந்துருச்சு, ரிசல்ட்டே காமிச்சிருச்சு. இதுக்கு மேலே வேறு என்ன ப்ரூஃப் வேணும் உங்களுக்கு? இது டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டியே அப்படின்னு சொல்லும்போது டிஎம்கே வந்து 3rd பிளேஸ்க்கு போயிடுச்சு. இப்போ ஏடிஎம்கே தான் அடுத்த லீடிங்கில் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அக்கா, அது வந்து விஜய் ஒப்பீனியன் வந்து தலைவர் ஒப்பீனியன் வந்து இதுக்கும் டிஎம்கேக்கும். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே தான். நாங்கள் வந்து இப்போ வந்து விஜய் வரனா நாங்கள் ஏடிஎம்கே தான் ஓட்டு போட்டிருப்போம். எங்களுக்கு டிஎம்கே ஒரு காம்படிஷனே கிடையாது. எங்களுக்கு வந்து ஏடிஎம் வந்தது ஓகே தான். டிஎம்கே எங்களுக்கு காம்படிஷனே கிடையாது. புதுசாக வந்துக்கிறாரு, இனிமேல் புதுசாக இவரை நியமிக்கணும். நியமிச்சா தான் ஓரளவுக்கு நல்லாயிடும். எங்களுக்கெல்லாம் முக ஸ்டாலின் ஆட்டோ தொகுதியை பற்றியே மறந்துட்டான். என்ன ரெண்டாவது வந்து இந்த தொகுதியில் வந்து இந்த ஜெயிப்பான்னு சொல்லிட்டு போனாடி எல்லாம் சங்கத்துலேருந்து 62 பேர் போட்டோம். எங்களுக்கு எதுவுமே செய்யலை ஆட்டோக்காரனுக்கு. அதனால தான் இந்த வாட்டி 62 பேர் சங்கத்தில் இருக்கிறோம். நாங்கள் 62 பேரும் பீகிலுக்கு தான் போட்டோம். ஆமாம், எங்களுக்கு சந்தோஷம், மனசு ஏற சொல்கிறோம், சந்தோஷம். அவன் இதோட வரவே கூடாது முக ஸ்டாலின், அவ்வளோதான். நான் எதிர்பார்த்தது தான் மேடம். எதிர்பார்த்தீங்களா? இந்த கருத்து கணிப்புல தாவேகா 1 2 3 இடத்துல தான் ஜெயிக்கும், திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாங்களே. திமுக இப்போ எந்த நிலைமையில் இருக்குது? இப்போ 3ஆம் இடத்துல இருக்கு. ஏடிஎம்க்கு எத்தனை இதில் 2ஆம் இடத்துல இருக்கு. உங்களுக்கே இப்போ கருத்து கணிப்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் சொல்ல முடியாது. அது போல தான் மக்கள் எது நினைக்கிறாங்களோ டக்குன்னு போட்டாங்க. புரியுதுங்களா? இந்த கருத்து கணிப்புல அவங்கள இயல்பு இந்த வாட்டி யார் மாற்றணுன்றதுனால மாற்றிட்டாங்க. மகிழ்ச்சி தான் மேடம். எதிர்பார்த்து தான் அந்த அளவுக்குலாம் அப்படி அவர் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் புதுசாக விரும்புகிறாங்க. ரெண்டாவது வந்து அவர் எதுனா நல்லது பண்ணுவார்னு விரும்புகிறாங்க. கண்டிப்பாக வெற்றி பெறும். ஆயிடுவார், கண்டிப்பாக ஆயிடுவார். இப்போ வரைக்கும் வாக்கு எண்ணிக்கையில் வந்து தாவேகா தான் முன்னிலையில் இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரியலங்க. எனக்கு விஜய் வராருன்னு சொன்னாங்க, அது தெரியும். விஜய் வராரு எதிர்பார்த்தீங்களா? நாங்கள் எதிர்பார்க்கல. விஜய் வருவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அப்போ அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? விஜய் வெற்றி பெறுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டாரு, இதுக்கு மேலே என்னத்தை பண்ண முடியும்? மகிழ்ச்சியா வெற்றி பெற்றா? யார் வந்தாலும் ஆட்சியில் மகிழ்ச்சி தானே. நாட்டை நல்லா ஆடினா போதும், அவ்வளோதான். எங்களுக்கு மாற்றம் வரணும். எல்லா சிட்டியும் வேலை வாய்ப்புகள் எல்லாருக்கும் வரணும். தமிழ்நாடு கொஞ்சம் கௌரவமாக இருக்கணும். அது மாதிரி பண்ணணும். கண்டிப்பாக. கருத்து கணிப்புலாம் திமுக தான் வெற்றி பெறும், திமுக தான் முன்னிலையில் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தாவேகா முன்னிலையில் இருக்குது. எப்படி நீங்கள் எதிர்பார்த்தீங்க?
எங்கள் வீட்லேயும் 24 ஓட்டு போட்டுக்கிறோம். அப்போ ஒரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கருத்து கணிப்பு எடுத்தீங்களா நீங்கள்? ஒரு வீடாக எடுத்தா தானே தெரியும். பாதி எடுத்துட்டு பாதி சொன்னால் எப்படி தெரியும்? எல்லா வீடும் எடுத்திங்கன்னா கருத்து கணிப்பு எவ்வளோ இருக்குதுன்னு. இப்போ 84% போட்டிருந்தாங்க, அது 100% இருக்குல்ல மொத்த வீடும் எடுத்திருந்தா. அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. தாவிக்க கண்டிப்பாக வெற்றி பெற்றுமா? வின் பண்ணிட்டாங்க. அது இப்போ இல்லை, 2 நாள் முன்னாடியே தெரியும் எல்லாருக்கும் வின் பண்ணிட்டாங்க.